கவியதாரா இது பக்தியின் பேரொளி, இறையருள் பெருகும் தெய்வீக கசியில் வாழும் விஸ்வநாதா, அன்பில் ஆழ்தும் என் கருணமூர்த்தி. கங்க நதி ஆடவும் வாழ்வில் மோட்சம் காணவும், கைலாச நாயகனே விஸ்வநாதா, எங்களின் குலதெய்வமே விஸ்வநாதா. காசி விஸ்வநாதா ஹர ஹர, காசி விஸ்வநாதா ஹர ஹர. உன் அடிமுடியை தேடி நான் தெளிந்து விட்டேனே, உன் நடராஜ கோலம் கண்ட பின் பிழைத்து விட்டேனே. ஓம் நம சிவாய ஹர ஹர மகாதேவா, கைலாசநாதனே நடராஜ க்கும் இனிய வணக்கம். ஆன்மீக மனம் கமழும் நமது கவியதாரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு மகா புண்ணிய பூமியில் நிற்கிறோம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே அமைந்துள்ள திருப்பட்டூர் தலம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பிரம்மபுரீஸ்வரர் தான். ஆனால் அந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு மிக அருகிலேயே பலரும் அறியாத ஒரு ரகசியமும் அதிசயமும் ஒளிந்திருக்கிறது. அதுதான் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இந்த தலத்தை பற்றி தெரியாமல் திருப்பட்டூர் செல்வது ஒரு முழுமையற்ற பயணமாகவே அமையும். ஏன் அப்படி சொல்கிறேன் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நம்மில் பலருக்கு காசிக்கு சென்று கங்கையில் நீராடி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்பது தீராத ஆசையாக இருக்கும். ஆனால் உடல்நிலை அல்லது பணச்சூழலால் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் வருந்த தேவையில்லை. காசியில் பாதி திருப்பட்டூர் என்பார்கள். காசிக்கு நிகரான புண்ணியத்தை இங்கே வாரி வழங்குவதால் இத்தலம் தென்காசி என்று போற்றப்படுகிறது. அங்கே இருப்பது போலவே இங்கும் விஸ்வநாதராக சிவபெருமானும் அன்னை விசாலாட்சி அம்மனும் தம்பதி சமேதராக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். நண்பர்களே, இக்கோவிலில் ஒரு முக்கியமான வழிபாடு காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. பொதுவாக பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு செல்பவர்கள் அங்குள்ள பிரம்மாவை தரிசிப்பதற்கு முன்னால் இந்த காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். ஏன் தெரியுமா? இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் ஜாதகத்தை விஸ்வநாதரின் பாதத்தில் வைத்து மனமுருகி வேண்டுகிறார்கள். எங்கள் தலையெழுத்தை நன்முறையில் மாற்றிவிடு இறைவா என்று சிவனிடம் அனுமதி பெற்ற பின்னரே பிரம்மாவிடம் செல்கிறார்கள். இப்படி செய்வதால் சிவபெருமானின் ஆக்ஞைப்படி உங்கள் விதியை பிரம்மா சுபமாக மாற்றி எழுதுவார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருந்தால் ஒருமுறை உங்கள் ஜாதகத்தை இங்கே இறைவனின் பாதத்தில் வைத்து பாருங்கள், நிச்சயம் மாற்றம் பிறக்கும். கோவிலை சுற்றி வரும்போது நீங்கள் மற்றும் ஒரு அதிசயத்தை காணலாம். காசியில் உள்ளது போலவே இங்கும் ஒரு புனிதமான கங்கை தீர்த்த கிணறு உள்ளது. இதன் நீர் மிகவும் புனிதமானது. பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் எப்போதும் கூட்டம் அலைமோதும். ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த விஸ்வநாதர் ஆலயம் மிகுந்த அமைதியுடன் காணப்படும். மனபாரத்துடன் வருபவர்கள் இங்கே சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதி கிடைப்பதை உணர்வீர்கள். இங்கே வீற்றிருக்கும் வலஞ்சுழி விநாயகர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், பைரவர் மற்றும் நந்தி பகவான் ஆகியோரின் தரிசனம் உங்கள் பயணத்தை முழுமையாக்கும். திருமண வரம் தள்ளி போய்க் கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இக்கோவிலில் ஒரு விசேஷமான புற்று உள்ளது. அங்கே மஞ்சள் கயிறு மற்றும் வளையல்களை சேர்த்து வைத்து கட்டினால் தடைப்பட்ட திருமணங்கள் விரைவில் கைகூடும் என்பது இத்தலத்தின் மிக முக்கியமான நம்பிக்கை. பல தம்பதிகள் இங்கே வந்து வேண்டிக் கொண்டு திருமணம் முடிந்த பிறகு நன்றி கடன் செலுத்த மீண்டும் வருவதை நீங்கள் காணலாம். இந்த ஆலயம் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகிலேயே, அதாவது நடக்கும் தூரத்திலேயே வாக்கிங் டிஸ்டன்ஸில் அமைந்துள்ளது. கார் பார்க்கிங் வசதியும் இங்கே தாராளமாக உள்ளது. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. உங்கள் பயணத்தை திட்டமிடும்போது இந்த நேரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, உங்கள் திருப்பட்டூர் பயணத்தில் இந்த விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் தரிசிக்க தவறாதீர்கள். விதி முடிந்தது என்று கலங்குபவர்களின் விதியை கூட மாற்றும் வல்லமை அந்த விஸ்வநாதருக்கு உண்டு. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம கவியதாரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஒரு புனிதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உன் அடிமுடியை தேடி நான் தெளிந்து விட்டேனே, உன் நடராஜ கோலம் கண்ட பின் பிழைத்து விட்டேனே. ஓம் நம சிவாய ஹர ஹர மகாதேவா, கைலாசநாதனே நடராஜ ரூபனே. ஓம் நம சிவாய ஹர ஹர மகாதேவா, கைலாசநாதனே நடராஜ ரூபனே. கசியில் வாழும் விஸ்வநாதா, அன்பில் ஆழ்தும் என் கருணமூர்த்தி. கங்கை
கங்க நதியாடவும் வாழ்வில் மோட்சம் காணவும் கைலாச நாயகனே விஸ்வநாதா எங்களின் குலதெய்வமே விஸ்வநாதா